அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயருப்பா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடினால பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இயற்கையான முறையில் கருத்தரிக்கணும் அப்படின்னா இந்த வகையான டீ வந்து எடுத்துக்கலாம். அது கூட டீடாக்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ பிசிஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப காலத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கு. அந்த பிசிஓடிங்கிறது வந்து பிசிஓஎஸ் அதாவது சிண்ட்ரோமா மாறுது. ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து பிசிஓடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது கூட அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹேர் க்ரோத்தில் வந்து முகத்தில் தேவையில்லாத இடங்கள்ல ஹேர் க்ரோத் இருக்கு. ஸோ தலையில் வந்து முடி கொட்டுதல் வந்து நிறையா இருக்கு. கரெக்டாக வந்து ஓவலேஷன் வந்து நடக்கிறது இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதனால் கருத்தரிக்க மாட்டேங்குதுன்னா மிக முக்கியமானது அவங்களுக்கு ஓவலேஷன் வந்து நடக்காது. கருமுட்டையே வந்து வெளியாகாதனால தான் அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் நிறைய பெண்களுக்கு வந்து 45 நாளைக்கு ஒரு முறை தான் டாக்டர் பீரியட்ஸ் ஆகுது, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் கூட நான் வந்து டேப்லெட் எடுத்த பிறகு தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓவலேஷனுங்கிறது கரெக்டாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஓவரீஸில் இருந்து கருமுட்டை வந்து க்ரோத் ஆகணும். அது உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச 5ஆவது நாள்லேருந்து 18ஆவது நாள் வரைக்கும் அந்த க்ரோத் ஆகி அது வந்து ஓவலேஷன் நடக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், எல்ஹெச் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன்லேயும் பாதிப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக வந்து உருவாகாது. அதனால தான் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கருமுட்டை கரெக்டாக வெளியாகாமல் கருத்தரிக்காமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சீந்தில், நெரிஞ்சில், மரமஞ்சள் இந்த 3ம் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு கருமுட்டை ஆரோக்கியமான முறையில் வந்து உருவாகும். அதே மாதிரி இந்த ஓவலேஷனும் கரெக்டாக நடக்கிறதுனால கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் உடம்புல எஃப்எஸ்ஹெச்சையும் எல்ஹெச்சோட அளவையும் வந்து அதிகப்படுத்தி ஓவலேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். இதுதான் அவங்களுக்கு அந்த ஓவலேஷன் நடக்காததுக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த மரமஞ்சளில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல மெட்ஃபார்மின் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி செயல்படும் அப்படிங்கிறது நவீன ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது. கிட்டத்தட்ட 70% பெண்களுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சியில் இந்த பெர்பரின் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு இது நம்ம உடம்புல வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மரமஞ்சள் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது உடல் எடையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ அதனாலையும் வந்து நம்ம இந்த மரமஞ்சள் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெரிஞ்சில். ஸோ இந்த நெரிஞ்சில் அப்படிங்கிறது வந்து அது நம்ம உடம்புல தேவையில்லாத நீரை வந்து உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கஃபத்தோட அளவை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ அதே மாதிரி வந்து இது நமக்கு அந்த ஓவலேஷன் நடக்கிறதுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸுக்கும் வந்து இது சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனில் ஈஸ்ட்ரடையால் அந்த மாதிரியான ஹார்மோன்ஸை வந்து இது சப்போர்ட் பண்ணுறதுனால நெரிஞ்சில் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதுவும் வந்து நமக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கும் ஸோ உடம்புல தேவையில்லாத வந்து நீர் வந்து தங்குறதையும் வந்து இது வந்து சரி செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நெரிஞ்சில் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீந்தில். இந்த சீந்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. நிறைய பெண்களுக்கு பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டு வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அதற்கு காரணம் அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்யூன் செல்ஸ் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக வந்து இருக்கும். ஆனால் இந்த சீந்தில் அப்படிங்கிறது இம்யூனோ மாடுலேட்டர், அதாவது அதிகப்படியாக வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி இருந்தாலும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தேவையில்லாத இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அது ஆட்டோ இம்யூன் டிசார்டராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி அதனோட அளவை ரொம்பவும் குறைக்காமல் ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மூலிகை தான் சீந்தில். இந்த சீந்தில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி வந்து ஆரோக்கியமான கருமுட்டைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீந்தில்ங்கிறது நம்மளோட இம்யூன் செல்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தேவையில்லாத செல்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம உடம்போட கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத ஹார்மோன்ஸை உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கும். ஸோ அதனால் சீந்தில், நெரிஞ்சில், மரமஞ்சள் இந்த 3ம்
சேர்ந்த டீ வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து உடல் எடையும் வந்து குறையும், கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது, ஓவலேஷனும் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த 3 பலன்களும் இருக்கிறதுனால இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் இது கூட டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ நம்ம இந்த டீ வகையான மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சத்துக்களை நம்மளால் உட்கிரகிக்க முடியும். உடம்புல தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியேறும் பொழுது தான் நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியமான முறையில் வந்து செயல்படும். நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும், நம்மளுடைய அந்த பிரெயினும் வந்து ஆக்டிவாக இருக்கும், மனதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதற்கு இந்த மாதவிடாய் முடிஞ்ச 6வது நாள்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய 7 நாட்கள் வரைக்கும் நெய் மருந்து சேர்ந்த சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடல் கழிவுகள் வந்து வெளியாகும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையுமே வந்து புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மிக முக்கியமாக உடல் எடையும் குறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நெய் வகையான மருந்துகள் வந்து மூலிகை சாறுகள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒன்று. இது நாளுக்கு நாள் வந்து, அதாவது முதல் நாள்லேருந்து நம்ம வந்து அந்த நெய் மருந்துகளோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரித்து கடைசி நாளில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாற்றுமே வெளியேற்றக்கூடிய பேதி மருந்து சிகிச்சை வந்து நம்ம கொடுப்போம். இந்த 7 நாள் சிகிச்சை முறைகளோட நான் சொன்ன இந்த மரமஞ்சள், நெருஞ்சில், சீந்தில் சேர்ந்த இந்த டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடல் எடை குறையிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெளியாகிறது, கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த டைமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் நான் டேப்லெட் சாப்பிட்டு தான் பீரியட்ஸ் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த 7 நாள் டீடாக்சிஃபிகேஷன், அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த டீ வகைகளை ஒரு 3 மாதம் வந்து கரெக்டாக எடுத்துக்கும் போதே அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலர் ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க ஸ்கின்னு வந்து நல்லா ஒரு க்ளோவோடு வந்திருக்கும். நிறைய பிசிஓடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேஸில் நிறைய ஆயில்னஸ் இருக்கும். அதே மாதிரி மூக்கு, நெற்றி பகுதியில் மட்டும் நிறைய ஆயில் செக்ரேஷன் வந்து இருக்கும். கால் பகுதியெல்லாம் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் அவங்க ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும். அதே மாதிரி மனதளவுலையும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதாவது சரியான தூக்கம் வந்து இருக்காது. காலை நேரத்தில் தான் வந்து நல்ல தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும். அது எல்லாமே இந்த கழிவு நீக்க சிகிச்சை முறைகளை எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த டீ வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை முறை, இது வந்து கழிவு நீக்க சிகிச்சை முறை. ஸோ அடுத்ததாக ஒரு 3 மாதம் நான் சொன்ன இந்த டீ வகைகள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் சீக்கிரமாக கருத்தரிச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் பிசிஓடி பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இந்த டீடாக்சிஃபிகேஷன் டீ வகைகளை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.